இங்கே ஒருத்தன் கையில் எதையோ வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். திடீர்னு போலீஸை பார்த்த உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியோ போலீஸ் தப்பிச்சு அந்த கொண்டு வந்து ஒரு வீட்டு முன்னாடி வச்சிடறான். என்னடான்னு ஒரு அம்மா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற போது தான் தெரியுது அது ஒரு குட்டி குழந்தை. உடனே அந்த அம்மா டாக்டரை கூப்பிட்டு அந்த குழந்தைய காமிக்கிறாங்க. டாக்டர் குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருக்குது, பார்க்க அப்படி 80 வயசு ஒரு ஆள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தையும் இருக்குது. அப்படியே ஒரு வாட்சை காட்டுறாங்க. கொஞ்சம் வருஷம் போயிடுது. இப்போ அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வயசான ஆள் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு நாள் அந்த வயசான குழந்தை ஒரு கடற்கரையில் உட்காந்துட்டு இருக்கும்போது போட் கிளீன் பண்ண ஆள் வேணும்னு சொல்றாங்க. இதை பார்த்த நம்ம வயசான குழந்தை வேலைக்கு போக ஆசைப்பட்டு அதை வீட்டில் சொல்லிட்டு வேலைக்கும் போக ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே பல வருஷம் போயிடுது. வீட்டுக்கு திரும்பி வரான். அவங்க அம்மாவும் அவனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே செம ஷாக்காகி நிற்கிறாங்க. பார்க்க அப்படியே ஒரு 40 வயசு ஆள் எப்படி இருப்பானோ அது மாதிரி நம்ம ஹீரோ இருக்கான். அங்கே கட் பண்ணுறான். நம்ம ஹீரோ ஒரு ஹீரோயினை மீட் பண்ணுறான். அவளை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றான். பட் அது முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். அப்புறம் ஒரு நாள் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவளை பார்க்க நம்ம ஹீரோ போகிறான். போன உடனே நம்ம ஹீரோயின் செம ஷாக் ஆகிறா. ஏன்னா ஹீரோ பார்க்க சும்மா ஹேண்ட்ஸமாக செமையாக இருக்கான். அப்படியே கொஞ்சம் வருஷம் போயிடுது. ஹீரோயினுக்கும் வயசாயிருது. சரி ஹீரோவை போய் பார்க்கலான்னு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு குட்டி குழந்தையாவே மாறி இருப்பான். ஹீரோயினை கூட மறந்துடுவான். இப்போ ஹீரோயின் இனிமேல் நம்ம ஹீரோ கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி ஹீரோ கூடயே இருந்துடுவா. அப்படியே வருஷங்கள் போகுது. ஹீரோ இன்னும் குழந்தையாவே ஆகிட்டு போகிறான். வயசு குறைஞ்சிட்டே போகுது. கடைசியில் ஒரு குட்டி குழந்தைய மாதிரி ஹீரோயின் மடியிலேயே இறந்தும் போயிடுறான். அப்படியே ஒரு வாட்சை கட்டுறாங்க. டைம் ரிவர்ஸில் ஓடிட்டு இருக்கு.